வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த கட்சியும் இணையாது, இந்த கட்சிக்கு வெற்றி உறுதியா? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அரசியல் களத்தில் கூட்டணியை அறிவித்துவிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் அதிமுக பாஜக தற்பொழுது அதற்கு பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியில் யாரும் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணிக்கு செல்ல யாரும் விரும்பவில்லை என்று சிஎம் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார். என்னன்னா 2026 தேர்தல் என்பது அதிமுக பாஜக கூட்டணியிடம் இருந்து மக்களை காப்பாற்றும் தேர்தலாக இருக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா தெரிவித்திருக்கிறார். அதாவது வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் பங்கேற்ற பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும் தகுதி திமுகவுக்கே உள்ளதாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பகிரங்கமாக தங்களுடைய கட்சி குறித்து பேசியிருந்தார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த கட்சியும் செல்ல விரும்பவில்லை என்றும் மக்களுக்கு அவர்கள் மீது விருப்பமே இல்லை எனவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாடியும் பேசியிருக்கிறார். அதாவது திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்றத உறுதியாக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஓகே சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு மீண்டும் நம்மளே வரணும், நம்மளே தான் வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு நம்பகத்தன்மையும் இருக்கும். ஸோ அதை தான் அந்த ஒரு நோக்கத்தில் முதலமைச்சர் சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் பாஜக அதிமுக கூட்டணிக்கு யாரும் செல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா யோசிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தற்பொழுது தற்பொழுது அதிமுக தனித்து நின்றால் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து பார்த்திங்கன்னா தேர்தலை சந்தித்தார்கள். அதுலேயும் பெருசாக ஆதரவு கிடைக்காம இருந்துச்சு. ஸோ இடையில் பார்த்திங்கன்னா 2024 லோக்சபா தேர்தலில் சேர்ந்தாங்க. பட் அப்போ பிரிவில் இருந்தாங்க. அப்பயும் அதிமுக தோல்வியை தந்துச்சு. ஸோ மீண்டும் 2026 தேர்தலில் பாஜகவுடன் அமைச்சிருக்காங்க. பாஜகவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லை தாமரை தமிழகத்தில் மறந்து விட்டதான்னு கேட்டிங்கன்னா, அதற்கான சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப சொல்ல முடியாது. ஆனால் ஏன்னா இப்போ புதியதாக வரக்கூடிய கட்சிகள் இருக்குது. தாவேக்கா இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, மற்றும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கட்சியில் பார்த்திங்கன்னா தீவிரமாக தான் பார்த்திங்கன்னா இருக்கிறார்கள். தவிர பாஜக பக்கம் அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா பெரும் ஆதரவு போதா அப்படின்றது சற்று சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி பிஜேபி பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது பார்த்திங்கன்னா 2026 தேர்தல் கிட்ட நெருங்க தான் தெரியும். ஏன்னா மக்களுடைய மனநிலை, கருத்து கணிப்பின் போது மக்களின் மனநிலை எப்படி மாறுகிறது அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா சப்போஸ் இவங்க கூட்டணி அப்படியே இருந்துச்சுன்னா, இவங்க கூட்டணி விரும்பாத மக்கள்கள் இருக்கிறார்களா, கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் ஒரு நிறைய பேர் போகாமல் இருக்காங்க. பாமகவும் சரி, தேமுதிகவும் சரி, இன்னும் கூட அதிமுக அந்த பாஜக கூட்டணியில் இணையில. காரணம் என்னவென்றால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாஜக இருக்கிறதுனால அவங்களே அதிகாரத்திலையும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இருக்குது, இது பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் சீட்டுகளுக்கும் நிறைய விதமான மோதல்கள் இருக்கிறதுனால மற்ற கட்சி யாரும் வரமாட்டாங்கன்றதை ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட தற்பொழுது 2026 தேர்தலில் இந்த பாஜக அதிமுக கூட்டணி விரும்பாதவர்கள் தாவேக்கா பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மக்களுடைய ஆதரவாக இருக்கட்டும், அரசியல் கட்சியாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க புதிய வரவாக இருப்பாங்க. இல்லைனா என்டிகே பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆதரவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதே தவிர திமுக பக்கம் போகுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்கணும்பா. ஏன்னா மக்களுடைய மனநிலை என்பது ஆளுங்கட்சியின் எதிர்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை உண்மைத்தன்மை இல்லாமல் சொல்கிறது தவிர இதுதான் யதார்த்தம் அப்படின்றதான் சொல்லிட்டு கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி இடைமுக கூட்டணி யாரும் செல்லவில்லை என்பது குறித்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று தான் அரசியல் வட்டாரங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.